ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சேஷராயர் மண்டபத்தில் இருக்கும் ஒரு சிற்பம்தான் இந்த வீடியோவிற்கான படத்தில் உள்ளது. இந்த படத்திற்கான கதையை பார்ப்போமா? இந்திரஜித்திற்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இந்திரஜித் ஏவிய அஸ்திரத்தால் லக்ஷ்மணன் மூர்ச்சையாகி மயங்கி விழுந்தார். இலங்கை அரச மருத்துவர் சுசேனர் லக்ஷ்மணனை குணப்படுத்த இமயமலையில் வளரும் சஞ்சீவினி என்னும் மூலிகை மருந்து செடிகளை பறித்து வர அறிவுறுத்தினார். சஞ்சீவினி மூலிகை மருந்தினை இமயமலையில் இருந்து கொண்டு வருவதற்காக பெரும் பலவானாகிய அனுமன் விரைந்து சென்றார். இதை அறிந்த ராவணன் அனுமனுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்த அவற்றையெல்லாம் கடந்து அனுமன் சஞ்சீவினி மலையை அடைந்தார். அங்கு அனுமனை கொல்ல காலநேமியை இந்திரஜித் அனுப்பி வைக்கிறார். காலநேமி என்னும் அசுரர் மாரீச்சனின் மகன். அனுமன் இமயமலையில் சஞ்சீவினி மூலிகை உள்ள பகுதியை அடைந்தார். சஞ்சீவினி செடிகளை பறிக்க முற்படுகையில் அவ்விடத்தில் போலி துறவி வேடத்தில் வந்த காலநேமி அனுமனை வரவேற்று அருகில் உள்ள ஏரியில் குளித்துவிட்டு சஞ்சீவினி செடிகளை பறிக்கச் சொல்கிறார். அனுமன் ஏரியில் குளிக்கையில் காலநேமி ஏவிய மாய முதலை அனுமனை விழுங்குகிறது. அனுமன் அம்முதலையின் வயிற்றை கிழித்துக் கொள்கிறார். அனுமன் கையால் இறந்த முதலை அப்சரசாக மாறி தான் ஒரு முனிவரால் சாபம் பெற்ற வரலாற்றை கூறி காலநேமியின் சதித்திட்டத்தை அனுமனுக்கு எடுத்துரைக்கிறாள். காலநேமியை கொன்று விடுவதற்குள் சஞ்சீவினி செடிகளை பறித்து லக்ஷ்மணனை காக்குமாறு அப்சரஸ் அனுமனிடம் கூறுகிறாள். அனுமனும் காலநேமியை கொன்று சஞ்சீவினி மூலிகை செடிகள் வளரும் குன்றை கொணர்ந்து இலங்கையை திரும்புகிறார். மயங்கி கிடக்கும் லக்ஷ்மணனை தெளிய வைக்கிறார். ராமாயணத்தின் மிக முக்கிய திருப்புமுனையாக விளங்கும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள சேஷராய மண்டபத்தில் உள்ள தூணில் அழகிய சிற்பங்களாக சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளது. To watch more videos, please press the subscribe button and the bell icon.